வணக்கம். ஹேம்ஸ் லாபியில் இன்றைக்கி நம்ம பிரெட் உப்மா ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடியது. ஒரு 10 நிமிஷத்தில் சுட சுட மணக்க மணக்க உப்மா ரெடி ஆகிடும். நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் பிரெட் 2 எடுத்திருக்கேன். இது ப்ரௌன் பிரெட்னா இது வந்து ஹோல் கிரெயின்ஸ் மல்டி கிரெயின்ஸ் பிரெட். இது ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க இது மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைனா நார்மல் பிரெட் கூட எடுத்துக்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்து நார்மல் ஸ்வீட் பிரெட்டை விட இது வந்து உப்மாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்மா செய்கிறதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் தான்: கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. மசாலா பவுடர் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா. நான் அது போடும்போது அளவெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு முதல்ல சேர்த்துப்போம். ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஆகும் அது வறுபடுறதுக்கு. அதுக்கப்புறமா உளுந்து. இது 3 நல்லா பொரிஞ்சு இது மாதிரி லேசாக செவந்து இருக்கும்போது நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து தாளிச்சுக்குவோம். பச்சை மிளகா வந்து அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அந்த விதையும் வந்து அந்த பிரெட்டோடு அங்கங்கே ஒட்டிட்டு ரொம்ப காரம் கொடுக்கும். ஸோ காரத்தை கம்மி பண்ணுறதுக்காக அந்த விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து இதை நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வெங்காயத்தை சேர்த்து வதக்குவோம். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். பட் உப்மாக்கு இந்த மாதிரி நீளமாக வெங்காயம் நறுக்கி போட்டோம்னா அது டெக்ஸ்சரும் இன்னும் நல்லா இருக்குன்றதுனால பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தாளிக்கும் போதே பட்டர் சேர்க்கலாம், பட் பட்டர் வந்து சீக்கிரமே வந்து ரொம்ப ஹீட் பண்ணோன்னா அது வந்து கருகின மாதிரி ஆகிடும். அதனால நான் வெங்காயம் வதங்கும் போது பட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பட்டரோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலா தூள் எல்லாத்தையும் இப்போயே சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போய் அதெல்லாம் ஒரு கிரேவி மாதிரி வந்துடும். இது பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த 2 பச்சை மிளகாவும் இதுவுமே உங்களுக்கு நல்ல காரம் கொடுக்கும். ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கிரேவி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வதக்குனதுனால சீக்கிரம் மசிஞ்சிருச்சு, அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்படி கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம ப்ரெட்டை ஆட் பண்ணிக்குவோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த ப்ரெட்டு, இது ப்ரௌன் ப்ரெட்டுன்றதுனால இது இன்னும் கூட கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த ப்ரெட் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஃப்ட் டெக்ஸ்டர் கொடுக்கும். அந்த மசாலா எல்லாமும் இந்த ப்ரெட்டில் கோட் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ முதல்ல வந்து இந்த எல்லா மசாலா, வெங்காயம், தக்காளி, இந்த கிரேவி ஃபுல்லாக ப்ரெட்டில் கோட் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த மசாலாவும் ப்ரெட்டில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு, ஆனால் பக்கத்துலேயே நிற்கணும். நீங்கள் இப்போ விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும், கருகி போயிடும். ஹை ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்து அப்பப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா அந்த சூட்டுக்கு ப்ரெட் அங்கங்கே வந்து டோஸ்ட் ஆன மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். ஸோ இந்த ப்ரெட் உப்மா நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு பக்கம் சாஃப்டாகவும் இருக்கும், அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நார்மல் ரவை உப்மா பிடிக்காதவங்களுக்கு கூட இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். பசி நேரத்தில் உடனே அவசரமாக செய்கிறதுக்கு இது வந்து ஒரு சூப்பர் ரெசிபி. மழை நேரத்தில், குளிர் நேரத்தில், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீயும் ஒரு கப் இந்த பிரெட் உப்மாவும் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த மாதிரி பிளேட்டில் சூடாக இதை சர்வ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுடுங்க. இதில் வந்து அடிஷ்னலாக என்னோடய ஃபேவரட் என்னென்னா, அது காரா பூந்தி இல்லைனா ஓமப்பொடியை மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த பிரெட் உப்மாவோட சாப்பிடும்போது மேலே கொஞ்சம் அந்த மொறு இந்த ஸ்நாக் ப்ளஸ் அந்த சாஃப்டான உப்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் இப்படியே சாப்பிடலாம். வேணும்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஏதாவது வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பிரெட் உப்மா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஹேம்ஸ் லாபி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.